தளபதி விஜயை பற்றி இப்போ சங்கீதாவினுடைய அப்பா அம்மா சில முக்கியமான தகவல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. சோஷியல் மீடியா ஃபுல்லாக அதுதான் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். தளபதி விஜயும் சங்கீதாவும் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தாங்க. ஒரு 20 வருஷம் உண்மையிலே சொல்லணும்னா பல பேர் அண்ணா அண்ணி மாதிரி வந்திருக்கணும், அதாவது விஜய் சங்கீதா மாதிரி இருக்கணும் அப்படின்னு மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. வாய் நிறைய எல்லாரும் அவங்கள அப்படித்தான் கொண்டாடிக்கிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, இடையிலேயே அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய விரிசல். அதுவும் கல்யாணமான புதுசுல அந்த விரிசல் விழுந்திருந்தாலும் அது பெருசா தெரிஞ்சிருக்காது. ஆனா 20 வருஷங்க, 20 வருஷத்துக்கு மேல இப்ப நீங்க அதாவது அவங்களுக்கு கல்யாணமாகி மொத்தம் 27 வருஷம் ஆகுது. இப்ப ஜேசன் சஞ்சய்க்கே 24 வயசுன்னு சொல்றாங்க, பொண்ணு ஷாசா திவ்யாவுக்கு 21 வயசு சொல்றாங்க. ஆனா கடந்த ஒரு 5 வருஷமா பிசிக்கலா மென்டலியா பல டார்ச்சரை நான் அனுபவிச்சிருக்கேன். ஒரு ஜெயில் வாழ்க்கையை போல நான் வாழ்ந்தேன். நான் என்னென்னலாம் கற்பனை கோட்டை கனவெல்லாம் கண்டு வச்சிருந்தனோ அந்த தளபதி விஜய் பார்த்தனா உடஞ்சு போய் இப்போ என் முன்னாடி நிற்கிறவர் வேற ஒரு விஜயா பார்த்தனா இருந்தாரு. எது சொன்னாலும் கேட்டுக்கக்கூடிய மனுஷன் இப்போ சொன்னது எல்லாமே முன்னுக்கு பின் பார்த்தோன்னா முரணா இருக்கு. பொய் சொல்ல ஆரம்பிச்சாரு. நடிகையோட அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஷூட்டிங் ஸ்பாட் கொண்டு இல்லாமல் வெளிநாடுகளுக்கு போய் அந்த நடிகை கூட இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ், வீடியோஸ் இது எல்லாமே எடுத்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறப்ப அது எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் எவ்வளோ தூரம் வலிச்சிருக்கும் அப்படின்னு தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயங்களை அவங்க பார்த்தோன்னா ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஒன்றுனா, ஒரு கட்டத்துக்கு மேலே இது தாங்க முடியலை. நீலாங்கரை வீட்டில் அவங்களால இருக்க முடியலை. கிளம்பி லண்டன் போயிட்டாங்க. அதாவது பையன் லண்டனில் படிச்சுட்டு இருந்தாங்க ஜேசன் சஞ்சய். அதுக்கப்புறம் பொண்ணு ஷாஷா திவ்யா பார்த்தோன்னா கூப்பிட்டு இவங்க லண்டன் போயிட்டாங்க. ஆரம்பத்துல இருந்து அவங்க படிப்பு அங்கே தான் இருந்துச்சுங்க. நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அவங்க அப்படின்னா, தளபதி அவர் ஃபேமிலியை கொண்டு போய் லண்டன்ல செட்டில் பண்ணி விட்டு மக்கள் சேவை செய்யறதுக்காக இங்க வந்திருக்காருன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா 2025 டிசம்பர்ல தான் தெரிஞ்சது, இவர் பார்த்தோன்னா லண்டன்ல கொண்டு போய் விடலை. ஏன்னா அதுக்கு முன்னாடியே இவங்களுக்குள்ள டைவர்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே பேசப்பட்டது. அப்ப பல பேரும் இதை வாயை திறந்து வெளிப்படையாக சொல்லலைங்க. அதுக்கப்புறம் தளபதி விஜயினுடைய ஃபேமிலி மேனேஜராக பிஆர்ஓவாக இருந்த பிடி செல்வகுமார் அங்கே அவரை விட்டு வெளியில் டிஎம்கேவில் இணைஞ்சார். டிஎம்கேவில் இணைஞ்சு அவர் அரசியலில் ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள் பண்ணணும், நாகர்கோவில் மக்களுக்கு, கன்னியாகுமரி மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும், நான் செஞ்ச பாவத்துக்கு இப்போ பரிகாரம் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் விஜய் பற்றின பல விஷயங்கள் எல்லாமே சொன்னார். அதாவது அவர் ஒரு ஃபெயிலியருங்க, அவர் ஒரு சைக்கோங்க, அவர் ரூம்ல போய் உட்காந்து அழுவாருங்க, அவரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணோம்னு எங்களுக்கு தெரியும். செங்கல்பட்டில் ஒரு தேட்டரோட ஸ்க்ரீனே நாங்கள் கிளிக்க சொல்லி அதை பிரேக்கிங் நியூஸாக மாற்றினோம். இது மாதிரி பல விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருக்கோம். அதனால விஜய்ங்கிற ஒரு ஆள் பார்த்தோன்னா எடுத்தோடனே அப்படியே வரல. அதே மாதிரி அப்பாவே மதிக்கலைங்க. அப்பாவோட 60ஆம் கல்யாணத்துக்கு அவரால் வர முடியல. 60ஆம் கல்யாணத்துக்கு வராத மனுஷன் தனி ஃபிளைட்டு பிடிச்சி நடிகையோட கல்யாணத்துக்கு போறாரு. இதை நீங்க யாருக்கிட்ட போய் என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை எல்லாருமே தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா இப்ப ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததுங்க. அதாவது எஸ் ஏ சந்திரசேகரும் அவருடைய மனைவியும் அங்க, அதாவது நம்ம சங்கீதாவனுடைய அப்பா சொர்ணலிங்கம் அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க. அப்ப அவர் ரொம்ப தெள்ள தெளிவா சொன்னாரு, நான் இங்க பெரிய பணக்காரனா இருந்தாலும், மல்டி மில்லியனரா இருந்தாலும் எனக்கு என் பொண்ணோட சந்தோஷங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் என் பிள்ளைங்க ஆசைப்பட்டு அவங்களுக்கு நான் எதுவுமே நோ சொன்னது கிடையாது. என் பொண்ணு பார்த்தீங்கன்னா முதல்ல நான் அவரை விரும்புகிறேன், எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னப்ப அதை என்னால் தட்ட முடியலை, தவிர்க்க முடியலை. இருந்தாலும் நான் ஓகே சொல்லி அவங்க கல்யாணத்தை இங்கே லண்டனில் நல்லபடியாக தான் நடத்தி வச்சேன். ஆரம்பத்தில் நல்லா தான் அவங்களோட லைஃப் எல்லாமே போய்கிட்டு இருந்தது, வச்சிருந்தது. ஆனால் அவருடைய மைண்டும் சரி, அவருடைய போக்கும் சரி, கம்ப்ளீட்டாக பார்த்தோன்னா சேஞ்ச் ஆகும்போது என் பொண்ணு எடுக்கக்கூடிய முடிவுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இது அவங்க எப்பயுமே பார்த்தோன்னா மைனர் கிடையாது, மேஜர். அவங்க லைஃப்பை பார்த்தோன்னா தேர்ந்தெடுத்தது. இப்போ அவங்க இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கும் போது என் பொண்ணை எப்போ எவ்வளோ தூரம் கேர் பண்ணிக்கணுமோ அதுதான் எனக்கு முக்கியம். என் பொண்ணு, என் பேரன், என் பேத்தி எல்லாரையும் எனக்கு எப்படி பார்த்துக்கணும்னு தெரியும். அதோட மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் உங்க பையனை மாதிரி ஒரு செல்ஃபிஷா நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு யாரு, தளபதி விஜயினுடைய மாமனார், அதாவது சங்கீதாவனுடைய அப்பா, அவர் ரொம்ப ஓப்பனாகவே பார்த்தோன்னா சொல்லியிருக்காரு. எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்காரு. நீங்கள் மன்னிப்பு கேட்டு பார்த்தோன்னா என்ன பிரயோஜனம், அவர் பண்ண தப்புக்கு நீங்களும் ஒரு விதத்தில் காரணம் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா
நான் குடும்பத்துல பெரியவங்க நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னு நான் நம்பி தான் வந்து பார்த்தோன்னா என் பொண்ணை கொடுத்தேன். ஆனா இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவர் தன்னுடைய ஆதங்கத்தையும், அதே மாரி ரொம்ப மனசுல வந்து பட்டதையும் சங்கீதாவினுடைய அப்பா, அம்மாவும் வந்து ஓப்பனா வந்து பேசியிருக்காங்க. என்ன பேசுறதுன்னு தெரியாம ரொம்ப கூனி குறுகி போய் வந்து பார்த்தேன்னா, ஷோபா சந்திரசேகரும் வந்ததாகவும் வந்து பார்த்தோன்னா சொல்லப்படுது மக்களே. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.